Hey everyone, welcome to Way2trade தமிழ். நமது சேனலில் பகிரப்படும் அனைத்து தகவல்களும் கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே. We are not a SEBI registered investment advisor. Let's move to post market analysis. First of all, நிஃப்டியோட ஓப்பனிங் ப்ரைஸை பார்க்குறோம். 24,864.05 அப்படின்றது ஓப்பனிங் ப்ரைஸ். As per our rule, 24,850 கால் ஓவர் சைடும் புட் ஓவர் சைடும் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஆட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட் பார் வந்து என்ன பண்ணுது அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் பார் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அவனோட லெவல் 24,850க்கான லெவல் என்ன அப்படின்னா 206.50 அப்படின்றது லெவல். ஸோ இந்த பக்கம் என்ன பண்ணுது, 401 வந்து ஓப்பன் ஆகிட்டு கிட்டத்தட்ட 50 பாயிண்ட்ஸ் ஹையரில் போயிட்டு திரும்ப வந்து சேம் ப்ரைஸில் க்ளோஸ் ஆகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இவனோட லோவர் ஷேடோ அப்படின்றது 37 பாயிண்ட்டும் இவனோட அப்பர் ஷேடோ அப்படின்றது 40 பாயிண்ட் இருக்குது. ஸோ சிம்பிளாக இந்த ரெண்டு ஷேடோவை மட்டும் வச்சு ஒரு விஷயம் சொல்ல முடியும். ஸோ இதில் எதில் வந்து அதிகமாக எஸ்எல் அடிச்சிருக்கவா அப்படின்னா நிச்சயமாக கால் ஆப்ஷன் தான், புட் ஆப்ஷனில் கிடையாது. ஓகேங்களா? ஸோ நம்ம பார்க்குறது டோட்டலி செல்லர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூலையும் ஸ்டாப் லாஸோட பாயிண்ட் ஆஃப் வியூலையும் தான் நம்ம மார்க்கெட்டை பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ 48-49 பாயிண்ட் எஸ்எல் அடிச்சிருக்கோம் அப்படின்னா நிச்சயமாக இதில் தான் எஸ்எல் அதிகமாக கரெக்டாக இருக்குது, இவனுக்கு வாய்ப்பு கிடையாது. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லை, ஆஸ் பர் ப்ரீமியம் இந்த ரெண்டு பார் முடிஞ்ச உடனே, அதாவது இவன் முடியும் போது இவன் ஆக்சுவலி முடிஞ்சிருப்பான். இந்த ஃபஸ்ட்டு பார் முடிஞ்ச உடனே ஒரு விஷயம் வந்து சொல்லலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் ட்ரேட் பண்ணணும், அக்ரெசிவாக ட்ரேடை போடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ என்ன ப்ரோ முடிஞ்சதுக்கப்புறம் 11 மணிக்கு கதை பேசிடலாம் அப்படின்னா அப்படி கிடையாது. நம்மளோட கம்யூனிட்டியில் 9 மணி 18 நிமிஷத்துக்கு சொல்லியாச்சு, சேஃப் பிளேயர் வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. ஓகேங்களா? ஓகே. ஸோ அடுத்த பார் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். அடுத்த பார் இவன் வந்து ரெட் பார், இவன் வந்து க்ரீன் பார். ஸோ ஓகே, பிரேக் அவுட் வந்து கொடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ இங்கே வந்து லாங் பொசிஷன் எடுக்க போகிறோம். ஸோ அடுத்து எங்கே டிபி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தடுத்த பிபி டார்கெட் போடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த லெவலில் ரீட்டேஸ் கொடுத்தோன்னா என்ட்ரி போட போகிறோம். ஸோ எஸ்எல் அப்படின்றது ஈவன் இந்த இடத்துல ஒரு 10 பாயிண்ட் வந்து வைக்கிறான். ஓகேங்களா? ஓகே. ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ எக்ஸாக்டாக அதை பஞ்ச் அடித்து அந்த பார் முடியாமலையுமே பார்த்தீங்கன்னா 25 பாயிண்ட் கெயினில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போது நமக்கு அடுத்து எவ்வளோ தூரம் போகும்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணுறோம், அடுத்த ஒரே ஒரு பார் கிட்டத்தட்ட நமக்கு 92 பாயிண்ட் அடிச்சிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ட்ரி அப்படின்றது, ஸோ திஸ் இஸ் அ ப்ராப்பர் என்ட்ரி, ஸோ இட்ஸ் அ டன். ஓகேங்களா? ஸோ இதை நம்மளோட பப்ளிக் அக்கௌண்ட்டில் இந்த வேல்யூ வந்து கொடுத்துடணும். 24,850 206.5 வந்து வாட்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ட்ரேடு வந்து ஓவர். ஓகேங்களா? ஸோ ஆஸ் பர் ப்ரீமியம். ஸோ ஓகே, வெயிட் பண்ணும். அடுத்த என்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுறோம், மேலே போனோம். அகைன் வந்து நீங்கள் இங்கே தான் எஸ்எல் வச்சுருப்பீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு கீழே வந்து எஸ்எல் அடிக்கிறோம். ஸோ எஸ்எல் அடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த இடத்துல மறுபடியும் ஆக்சுவலி நமக்கு என்ட்ரி வந்து ட்ரிகர் ஆகுது. ஸோ இதுக்கு கீழே வந்து ஒரு 15 பாயிண்ட் வந்து எஸ்எல் வைக்கிறேன். ஓகேங்களா? ஓகே. ஸோ இங்கேருந்து என்ன பண்ணுறீங்கன்னா, மினிமம் டிபி அப்படின்றது ஸ்பாட் சார்ட்டில் ரீசன் ஸ்விங் லோவும் ப்ரீமியத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்விங் ஐ வந்து வைக்கலாம். அதுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, டேரெக்டாக என்ன பண்ணுறோம், அகைன் வந்து ஒரு 90 பாயிண்ட்ஸ் அடிக்கிறோம். பர்ஃபெக்டான 2 என்ட்ரி முடிஞ்சு. ஸோ இங்கேருந்து நீங்கள் மார்க்கெட் விட்டு வெளியே போகணும். 9:45 ட்ரேடு வந்து முடிஞ்சிடுச்சு. ஓகேங்களா? ஓகே. ஸோ அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மறுபடியும் வரோம். அந்த லெவலுக்கு உடைக்கவே இல்லை, அதுக்கு மேலே தான் ட்ராவல் பண்ணி எனக்கு முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா? ஓகே. ஸோ ஆஸ் பர் அனதர் மெத்தட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 24,900 புட்டு வந்து எடுப்போம். ஸோ இந்த 24,900 புட்டு அப்படின்றது இவனோட பிஇபி லெவல். ஓகேங்களா? இவனோட பிஇபி லெவல் அப்படின்னா 200.4 அப்படின்றது இவனோட பிஇபி லெவல். ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி லைன் போட்டு வச்சுருப்போம். ஸோ இங்கே போயிட்டு இப்படி ரீட்டேஸ் கொடுக்குது அப்படின்னா நான் என்ட்ரி எடுப்பேன், ஆர்எல்ஸ் இங்கே உடச்சி இப்படி ரீட்டேஸ் கொடுக்குதுன்னா என்ட்ரி எடுப்பேன் அப்படின்றது நம்மளோட ரூலில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பார் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு பார் என்ன பண்ணுது, நமக்கு 200 விட ஹையரில் வந்து க்ளோஸ் ஆகுது. 200.4 விட ஹையரில் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதில் யாருக்கு வாய்ப்பு அப்படின்னா, ஸோ ஆப்போனண்ட்டு நீங்கள் செக் பண்ணுறீங்கன்னா டெஃபினட்டாக புட்டுக்கு தான் வாய்ப்பு, காலுக்கு கிடையாது. ஓகேங்களா?
ஓகே. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா 233 அப்படின்றது அவனோட பர்ஃபார்மர். ஸோ அதை ரீடெஸ்ட் கொடுத்தா நான் என்ட்ரி போட போகிறேன். ஏன்னா இதை வந்து தாண்டி போயிடுச்சு. இங்கே ரீடெஸ்ட் கொடுத்துருந்தாலும் நான் இங்கேயே ரீடெஸ்ட்டில் என்ட்ரி போட்டிருப்பேன். ஏன்னா ஃபஸ்ட்டு பாரில் அக்ரெசிவாக போட வேண்டியது கிடையாது. ஓகேங்களா? ஓகே. என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே வந்து லாங் பொசிஷன் ஓப்பன் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் டிபி அப்படின்றது மினிமம் 30 பாயிண்ட்ஸ் அப்படின்றது நிச்சயமாக அடிக்குங்க. ஓகேங்களா? ஸோ ரொம்ப பெரிய டிபி அப்படின்றதெல்லாம் தேவை கிடையாது. அதை ட்ரைல் பண்ணி பிடிக்கலாம். மார்க்கெட்டோட ரேஞ்ச் தெரியும் போது. ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல 233.40 அப்படின்றத நமக்கு என்ட்ரி வந்து ட்ரிகர் பண்ணியாச்சு. ஸோ என்ட்ரி வந்து போட போகிறோம் அந்த இடத்துல. ஓகேங்களா? ஸோ என்னோடய டிபி அப்படின்றது நமக்கு 297 அப்படின்னு சொல்லிட்டு கிளியர் கட்டாக தெரியும். பிஃபோர் ஓப்பனே வந்து நமக்கு இதுதான் டிபி அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணி இருப்போம். ஓகேங்களா? ஸோ ஓகே, இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல ஈவன் வந்து ஒரு 15 பாயிண்ட் நீங்கள் செல் வைக்கிறீங்க. ஓகேங்களா? ஸோ 15 பாயிண்ட் செல் வைக்கிறீங்க அப்படின்னாலும் இந்த இடத்துல எவ்வளோ கிடைக்குது? கிட்டத்தட்ட நமக்கு ரெஸ்க் ரிவார்ட் வந்து 1:4 வந்து கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ ஓகே, அடுத்த பார் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். அடுத்த பார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கத்தி மாதிரி நம்மளோட டிபி வந்து ஹிட்டு. ஆனால் ஹை மேரிட் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கு? கிட்டத்தட்ட 100 பாயிண்ட் அடிச்சிருக்கோம். 1:7 வந்து ஆல்மோஸ்ட் வந்து வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இதனால தான் வந்து எப்போ என்ட்ரி எடுக்கணும் அப்படின்றது முக்கியமான விஷயம். ஓகேங்களா? ஸோ ஓகே, அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வெயிட் பண்ணுறோம். மறுபடியும் வந்து நமக்கு இங்கே என்ட்ரி கிடைக்குது அப்படின்னா அங்கே வந்து என்ட்ரி எடுக்கணும் ஆக்சுவலி. ஓகேங்களா? ஸோ அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை விட இதுக்கு சக்ஸஸ் ரேஷியோ அதிகம். ஏன் அப்படின்ற நம்மளோட கம்யூனிட்டி மெம்பர்ஸுக்கு தெரியும் எப்படி மேட்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ மறுபடியும் இங்கே ரீஎன்ட்ரி கொடுக்குறோம். ஈவன் நீங்கள் வந்து 15 பாயிண்ட் வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே வந்து எஸ்எல் வந்து அடிக்கல. ஸோ எவ்வளோ தூரம் எஸ்எல் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளியராக சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஓகே, நீங்கள் மறுபடியும் என்ன பண்ணலாம்னா இந்த ஏடிபி பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இல்லை நீங்கள் ஸ்விங் ஐ வயலேட் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை டிபி பண்ணுறீங்கன்னா ஓகே, இந்த ஐ வந்து வயலேட் ஆச்சுன்னா எக்ஸிட் அடிக்கணும். ஸோ அந்த குயிக் எக்ஸிக்யூஷன் இஸ் எ மேட்டர். ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணி நல்லா இருக்கக்கூடாது. இந்த இடத்துல நமக்கு எவ்வளோ டிபி வந்து கொடுக்குறோம் அப்படின்னா மறுபடியும் வந்து ஒரு 100 பாயிண்ட் கொடுக்குறோம். ஸோ இத்தோட வந்து 2 ட்ரேடு முடிஞ்சு, இந்த செட்டப்லேயும் முடிஞ்சு, அந்த செட்டப்லேயும் முடிஞ்சு. ஓகேங்களா? ஓகே, நம்மளோட கம்யூனிட்டியில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத ஒரு வியூ வந்து பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து 24,750 புட் ஆப்ஷன் 200 அபோவ் வந்து பை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ இது என்ன டைமுக்கு அப்படின்னா 9:55 வந்து சொல்லியிருந்தோம். ஸோ ஓகே, 9:56 அவன் என்ன பண்ணுறான்னா கரண்ட்லி 200 வந்து வரும். ஓகே, ஸோ அந்த இடத்துலேருந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா நமக்கு 30 பாயிண்ட்ஸ் அப்படின்றது நீங்கள் ஈஸியாக வந்து டிபி பண்ண முடியும். ஓகேங்களா? 24,750 புட் ஆப்ஷன். ஓகேங்களா? நம்ம என்ன பண்ணுறோம், அதை ஆட் பண்ணுறோம். 9:55 பார்க்குறோம். 200 ஒரு லைனை போடுறோம். ஸோ லைக் வந்து இது 200 ஒரு லைன் வந்து போட்டாச்சு. ஸோ என்ன டைம் அப்படின்னா 9:55 வந்து சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல என்ட்ரி எப்போவுமே 30 பாயிண்டில் புக் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? இந்த இடத்துல ஒரு 10 பாயிண்ட் வைக்கிறீங்க அப்படி எஸ்எல் அப்படின்னாலும் இந்த இடத்துல எவ்வளோ கிடைக்குது? நமக்கு ஒரு 1:3 வந்து கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து எக்ஸிட் பண்ண போகிறோம். ப்ரீவியஸ் ஸ்விங் ஐ வந்து க்ளோஸ் ப்ரைஸுக்கு நேராக வரதுனால க்ளோஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அகைன் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல இன்னொரு என்ட்ரி கொடுத்தோம். சேம் அதே லெவலில் வந்து டேப் அடிக்கணும், என்ட்ரி எடுத்துங்க அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ இங்கே என்ன பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 80 பாயிண்ட்ஸ் கொடுத்தோம். ஓகேங்களா? நம்மளோட கம்யூனிட்டி கொடுத்தது 2 ட்ரேடு. ஸோ இதை வந்து நம்மளோட கம்யூனிட்டி மெம்பர்ஸுக்கு முன்னாடியே தெரியும். இங்கே தான் வந்து என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும், இப்படி வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஓகே, இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இஃப் சஸ்டெயின் அபவுட் 200 ரீஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லியாச்சு. ஆக்சுவலி நம்ம வந்து 10:30 முடிச்சுட்டு நான் கிளம்பியாச்சு. நமக்கு என்ன தேவை நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஓகே, ஸோ இந்த இடத்துல நமக்கு 60 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்தோம். ஓகேங்களா? ஸோ அடுத்து என்ன ப்ரோ நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையாக இல்லை அப்படின்னா அந்த டைமில் நம்மளோட கம்யூனிட்டி மெம்பர் எடுத்த ட்ரேட் இது. ஓகேங்களா? ஸோ என்ன ஸ்ட்ரைக் எடுத்திருக்காரு? 24,900. சிம்பிளான விஷயம். ஓகேங்களா? ஸோ அந்தந்த ஸ்ட்ரைக்குக்கு தகுந்த மாதிரி அது ப்ரீமியம் மூவ் ஆகும். அந்த இடத்துல நம்ம எக்ஸிட் பண்ணிட்டு வெளியே வர போகிறோம். சிம்பிளான விஷயம். ஓகேங்களா? ஓகே, ஸோ நமக்கு கிடைச்ச 2 ட்ரேட் அப்படின்னா இது ஒரு ப்ராப்பரான 2 ட்ரேட். ஸோ எண்ட் ஆஃப் தி டே வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரீமியத்தை மெல்ட் பண்ணி தான் கொண்டு வந்தாங்க. ஸோ ஏன்னா இன்றைக்கி வந்து 980 வந்து சொல்லியாச்சு. வெயிட் பண்ணி தான் ட்ரேட் பண்ணணும். ஏன்னா இன்றைக்கி சைட்வேஸுக்கான ப்ராபபிலிட்டி தான்.
ப்ரீமியத்தை பேஸ் பண்ணி நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா ஓகேங்களா. ஸோ அகைன் இவன் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த டிபி வந்து ஹிட் பண்ணியிருக்கான். பட் ப்ரீமியத்தை கரைச்சி தான் கொண்டு போனாங்க. இன்றைக்கி ரேஞ்சே பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் பர் அவர் டேட்டா 24,500 அப்படின்ட்டு தான் லோ. ஸோ இன்றைக்கி என்ன மேடாக இருக்குது 547 வரைக்கும் வந்திருக்கு. இது என்ன டைமுக்கு நம்ம சொன்னோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10-11 மணிக்கு நமக்கு தெரியும் லோக்கு தான் நம்ம போகணும், ஸ்பாட் வந்து லோக்கு தான் போகணும் அப்படின்னு தெரியும். ஸோ இப்போ நம்ம என்ட்ரி கிடைக்கிது புட் ஆப்ஷன் அப்படின்னா நிச்சயமாக வந்து புட் ஆப்ஷனுக்கான என்ட்ரி மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். நாட் அ கால் ட்ரேடர், ஒன்லி புட் ஆப்ஷன் பையிங். ஓகேங்களா. ஓகே.